பொதுவாகவே இப்போல்லாம் இப்போ முதல் முறையாக அதிமுகவில் ஜெயக்குமார் தான் சொன்னார் தோல்விகரமான வெற்றி அப்படின்னு ஆரம்பித்தார். அது மாதிரி இது ரொம்ப தோல்விகரமான வெற்றி இது இவங்களுக்கு ரொம்ப தோல்வி, அவங்களுக்கு பயங்கரமான வெற்றி. ஏன்னா ஜேடியு எந்த அளவுக்கு சாதிக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாற்றி பண்ணிகிட்டே இருந்தார் நிதிஷ்குமார் ஆரம்பத்தில் இருந்து. இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக அவர் அங்கே முதலமைச்சராக கோல் வச்சுருக்கார். அதுக்கு அவர் கையாண்ட விதங்கள் நிறைய வேறு எப்படின்னா ஒவ்வொரு முறையும் வேறு மாதிரியான ஒரு கூட்டணியை மாற்றினார். 2014 கூட்டணி வச்சுருக்கும் போது அதை கூட்டணி இல்லாமல் பிஜேபி இல்லாமல் தனியாக நின்னாங்க. அப்போ அந்த அந்த முடிவு சரியானதாக இல்லை. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, ஜிதாராம் மாஞ்சியை ஒரு 1 இயருக்கு முதலமைச்சராக்குனார். தலித்துலேருந்து 3வது முறையாக ஒருத்தர் அங்கே முதலமைச்சராக வர்றது மிகப்பெரிய விஷயம். இது மாதிரி அவர் குர்மி சமூகத்தை சார்ந்தவர் நம்ம இவர் நிதிஷ்குமார். அப்போது அவர் ஆரம்பத்திலேருந்து அதை சுகாதாரத்தையும் சுத்தத்தையும் நிறைய வளர்ச்சியையும் எடுத்துகிட்டு வந்தவர் அவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு நிதிஷ்குமாருக்கு. ஆனால் இந்தியா கூட்டணியை தொடங்கியதே அவர் தான். ஆரம்பத்தில் தொடக்க புள்ளியாக அவர் தான். ஆனால் அவரே கொஞ்ச நாளில் சரியாக வராதுன்னு விலகி போய் தேஜஸ்வி யாதவை கழட்டி விட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டார். இதெல்லாம் அவருக்கு எதிர்வினை ஆற்றும்னு தான் நினச்சோம் எல்லாருமே.